ஹாய், நான் ஜெனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் சூப். நான் இன்றைக்கி வாங்கின சிக்கனில் எலும்போடு சேர்ந்த பீஸுகளாக எடுத்து சிக்கன் சூப்புக்கு மஞ்சளும் உப்பும் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். எலும்போடு சேர்ந்த பீஸு தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். அது கூட ஒரு கை வெங்காயம், 10 பூண்டு வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, ஒரு 20 வத்தல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் இல்லை. மற்றதெல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, புழுங்கல் அரிசி. இப்போ இந்த ஸ்பைசஸை வறுக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம எடுத்து உரித்து வச்ச வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் தட்டி வச்சுக்கிடணும். வெட்டி வைக்கக்கூடாது. தட்டி வச்சா ருசி வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஹீட் ஆன உடனே இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடலாம். வத்தலாம் அரிசியும் தவிர எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். முதல்ல இதுக கொஞ்சம் வறுபட்ட உடனே மற்ற ரெண்டையும் சேர்க்கணும். இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் சூடு ஏறின உடனே நம்ம காம்பு பிச்சு வச்சுருந்த வத்தலை உள்ளே போட்டு வறுக்கணும். வத்தல் சூடு ஏறினோடனே அடுத்து அரிசியை போடணும். புழுங்கல் அரிசி தான். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அரிசி நல்லா பொரிஞ்சு இருக்கணும். இதை ஆற வச்சிடணும் இந்த ஸ்பைசஸை. இப்போ கொதிச்சிட்ருக்கிற சிக்கன் நல்லா வெந்த உடனே நம்ம தட்டி வச்ச வெங்காயம் வெள்ளைப்பூடை உள்ளே போட்டு நல்லா கொதி வர்ற மாதிரி தீ வச்சு கொதிக்க விடணும். இப்போ ஆறின மசாலாவெல்லாம் மிக்சியில் போட்டு திரிக்கணும். ரொம்ப நைஸாக திரிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பரபரன்னு கோர்ஸாக திரிச்சா போதும். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சூப்புக்கு போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் அதை போட்டுக்கிடலாம். நம்ம திரித்து அவ்வளோத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை. அதை ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ நம்ம சூப்பு போட்டாலும் போட்டுக்கலாம். மசாலா போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சிக்கன் சூப் தயார். இந்த சூப் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். குடிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி குடிப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிக்கன் சூப்பில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதனால் கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.